ஹாய்ங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காடை பெப்பர் ஃப்ரை. நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா காடையை எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நல்லா ஒரு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரும்போது காடையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்க காடையை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே எல்லா ஃபுட்லேயும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சிக்கன் மசாலாஸ் அண்டர் தென் கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு நல்லா கலந்து பெரட்டி விடணும். நல்லா கறி உருண்டு வரும். உருண்டு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். அப்போ மல்லி இலை தூவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லையே வச்சோன்னா நல்லா அப்படியே உருண்டு வரும். பெப்பர் தூள் தூவி இறக்கிடலாம்.